ஆமா. பாய். என் மருமகனுக்கு ஜட்டிய ஃபர்ஸ்ட்டு போட்டு விடு அக்கா. ஏலே காலையில ஒரு வாட்டி குளிச்சான். அவங்க அண்ணன் ஸ்கூல் போறப்போ, அவங்க நைனா டியூட்டி கிளம்புறப்ப. இப்ப நான் குளிக்க போறப்போ ஒரு வாட்டி குளிக்க வந்துட்டான். எல்லாத்தையும் அவுத்து போட்டு. எனக்கு லைவ் டைம் ஆயிட்டுன்னு அவனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு வந்துட்டேன். போட்டு விட்றேன், போட்டு விட்றேன். இல்லைனாலும் அவன் கழட்டி கழட்டி எரிஞ்சிடுறான்டா. மெனக்கெட்டு போட மாட்டேங்கிறான். கத்துவான். போட்டுக்க மாட்டான். டக்குன்னு போட்டுக்க மாட்டான். எங்கேயாவது வெளில கிளம்பணும்னா தான் போட்டுக்குவான். இந்த இடம் நல்லா இருக்கா? மேலே தான் ஒரு கயிறு தொங்கும். மிஸ் யூ. ஐயோ! பொண்ணுலாம் என்ன மிஸ் யூன்னு சொல்லும்போதே எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. லவ் யூ, மிஸ் யூ. எல்லாரும் லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு சாமிய ஜோடிச்சிருந்தாங்க பாருங்க. 2 கண்ணு பத்தல. எந்த ஊ- எந்த ஊரு சாமிய ஜோடிச்சாங்க 2 கண்ணு பத்தல. என்ன செய்தி? நீங்க தான் சொல்லணும். மணிமுத்துன்னா வேற ஐடியா? மணித்தம்பியா? மணிக்குட்டியா? ஸ்டிக்கர் போட்டியா? சரி, சரி. ஹாய் மணிமுத்து ப்ரோ. இனிய மதிய வணக்கம். நலமா சாப்பிட்டீங்களா? புதுசா சேனல் பார்க்குறீங்களா? இல்ல அன்னைக்கு ஒரு நாள் வந்தீங்க. இந்த பாப்பா ஐடி வச்சு சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் வந்தீங்க. கரெக்டா? சைனி மதியானம் லைவ் வைப்பேன். என்ன ஷாக் நியூஸ்? அதான் இப்ப ட்ரெண்டிங்ல போதே. என்னமோ ஆபாசம், ஆபாசம். அவங்க லைவ்ல. அதான் அதுதான். இது பத்தி எல்லாரும் ஓப்பன் டாக் பண்ணுங்க அப்படின்னு வாய்ஸ் ஓப்பன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களா. நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன திடீர்னு ஏதோ ஒன்று பேசுறாங்கன்ட்டு. என்ன சிஸ்டர் இருக்கிற நீங்க நியூஸே பார்க்கலையா? நான் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அவங்க அனுப்புறதுக்குள்ள இரு சேனல் போய் நம்மளே பார்த்துட்டு வரலாம் நியூஸ் சேனல் அப்படின்ட்டு போனேன். அது என்னமோ சைல்டு ஃபிஷ் வந்துருச்சு. என் ஃபோட்டோவை வேணா எடுத்துறக்கா. ஏன்டா? போடு போடு. உங்க வீட்டில் இருந்த சமையல் எங்க போச்சு மணிமுத்து அவர்களே? சாப்பிட்டேலா? ஆமா ஆமா நானும் சொன்னேன். அதுதான். அப்பதான் இவர்கிட்ட என்னங்க அது ஏதோ விஷயம் நியூஸ்ல வந்துச்சாம் பாலிமர்ல எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தெரியலன்னாரு. அப்புறம் நீங்க எதை சொன்னீங்களா? பர்ட்டிகுலர் பேரை சொல்லி அவங்க அவங்க அப்படின்னாங்க. சரி என்னன்னு உள்ள போய் பார்த்தாக்கா ஒரு மேடம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்பான காலை வணக்கம் உறவே. சாமி ப்ரோ வணக்கம். மேக்கப் அதிகமோ? நானாங்க. என்னென்ன போட்டிருப்போம் சொல்லுங்க மணிமுத்து அவர்களே. என் ஃபோட்டோ வச்சது மாதிரி இந்த மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க ஸ்டிக்கர் போடவே மாட்டாங்க அக்கா. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லைடா. நான் அப்புறம் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, நான் ஸ்டிக்கரில் வைக்கிறேன். மெம்பர்ஷிப் யாராவது சைனிமா உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அண்ணன் நம்பருக்கு. ஆமாம் நான் வைக்கிறேன். யார் யார் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்க? ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நம்பருக்கு அனுப்புங்க. நம்பர் இருக்குங்க. நம்பர் இல்லாதவங்க சொல்லுங்க. எதுலையாவது உங்கள் ஃபோட்டோவை சுட்டு கொண்டாந்து வச்சுக்கிறேன். ராஜாண்ணா சிஸ்டரா? வாங்க பிபி வில்லேஜ். சொல்லியிருக்காங்க பிபி வில்லேஜ். வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் நலமறி ஆவல். பவுடர் அதிகமாக போட்டிருப்பீங்க. ஆமாங்க. இருங்க குணா ப்ரோ ஒரு மெசேஜ் போட்டாரு. அதை நான் அப்படியே உங்கள் வீட்டில் சமையல். ஆமாம் என்ன? அன்பான காலை வணக்கம். மேக்கப் அதிகமாக போட்டிருக்கீங்க. என் ஃபோட்டோ இந்த பிரகாஷுக்கு அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிரும்டா. டேய் தம்பி. ஆமாம் அவன் அப்படித்தான். அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிரும். இந்த பிரகாஷுக்கு அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிரும். டேய் தம்பி என்னாச்சு? சைனிகா அதுவா இந்த சைல்டு அபியூஸ் சைல்டு வச்சு இந்த ஆபாசமா பண்றது அதுக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்க மிரட்டுறது அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கு எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதோட லிங்க் நானா அனுப்புறேன். நியூஸ்ல போட்டு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வராங்க. மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பேர் வரும். அவங்க பேட்டி. அவங்க பேட்டி 2 நாளா வைரல். அண்ணீனா ராஜான சிஸ்டர் வாங்க பிபி வில்லேஜ் சொல்லியிருக்காங்க. பவுடர் அதிகமாக போடலைங்க. வேறனும் போட்டு பவுடர் போட்டால் அதிகமாக தெரியுது. அப்படிதே. இது ஒரு கிளாரிட்டி இது. இப்படி வச்சுக்கலாம். கச்சி கொடி தொங்குது அந்த இடத்துல. வேற எதுவும் நினச்சிக்காதீங்க.